Praise the Lord. ஓ நல்லவரே, இந்த காலையிலே அந்த கல்வாரி அன்பை பார்க்கிறோம். ஓ நன்றி. மகிமை மாட்சிமை மறந்திலந்தோராய் கொடுமை கூறுசே தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திலந்தோராய் கொடுமை கூறுசே தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாதுயான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாதுயான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அன்னைக்கு கர்த்தர் நமக்காக சிறுமை அடைந்து தொங்கினார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய பலவீனங்கள் நீக்க, சாபத்தை நீக்க, நோய்களை குணமாக்க. அன்னைக்கு அவர் தொங்கும் பொழுது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கேடுட்டார். எதுக்கு? என்னை மீட்க, உங்களை மீட்க. ஓ எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே நன்றி. இன்னைக்கு உங்க லைஃப்ல பலவீனம் இருக்கலாம், பலவிதமான போராட்டம் இருக்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, அன்னைக்கு இயேசு எனக்கு அந்த கேடுட்டார், என்னை மீட்க கேடுட்டார். அவருடைய அழகு சௌந்தரியம் எல்லாம் இழந்தார். எதற்கு? எனக்கு வாழ்வு கொடுக்க. அப்படி என்றால் நான் இந்த பலவீனம் சுமக்க போவதில்லை, இது எனக்குரியதல்ல. நான் அவருடைய வார்த்தையிலே சுகமாவேன், ஜெயம் எடுப்பேன், வாழ்வேன், சுகிப்பேன், வெற்றி எடுப்பேன், சாட்சியாக ஜீவிப்பேன். சொல்றீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவ மக்களை, இன்னைக்கும் 2 கொரிந்தியர் 5:21 எப்படி வருது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமானார். ஆமென். எவ்வளோ பெரிய இரக்கம், எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. தேவனுடைய நீதினா என்ன? பாவி என்ற பேர் அல்ல, துரோகி என்ற பேர் அல்ல, சபிக்கப்பட்டவன் என்ற பேர் அல்ல, இல்லையா? தரித்திரத்துக்குரியவன் என்ற பேர் அல்ல, நிராகரிக்கப்பட்டவன் என்றது அல்ல. அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய நீதியை நமக்கு தராரு. அப்படின்னா என்ன? நம்ம நீதிமான் ஆக்குறாரு, நம்மளை அவருடைய பிள்ளையா மாத்துறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி. அப்ப பாருங்க, வேற யாருனாலையும் நம்ம தேவ நீதி ஆக முடியாது. அவருக்குள், இயேசுக்குள். அதுக்கு தான் இயேசு கொடுக்கப்பட்டார். ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவர் ரத்தம் சுத்தமான ரத்தம். ஆக அவருக்குள்ளதான் நம்ம நீதிமானாக முடியும். ஆகவே அவர் மரித்தாரு, அவருக்குள் நம்மளை நீதியாக்கும்படிக்கு நம்மளை நீதி ஆக்கிட்டாரு. அவர் பாருங்க, அவர் பாவம் அறியாத மனுஷன், அவர் நமக்காக பாவமானார். பாவம் அறியாத கர்த்தர், பாவம் அறியாத தேவகுமாரன் நமக்காக பாவமானார். பாவியா தொங்குனாரு, சபிக்கப்பட்ட மனுஷனா தொங்குனாரு. எப்படி அந்த சாபம் வந்தது? எப்படி அந்த பாவம் வந்தது? நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய தரித்திரம். அன்னைக்கு பாருங்க, அவருடைய மேலாடை, அந்த உயர்ந்த வஸ்திரத்தை எல்லாம் உரிச்சு எடுத்துட்டாங்க. அப்படி நிர்வாணமா தொங்குறாரு. ஏன் தெரியுமா? இந்த நிர்வாணம் நமக்கு வந்திருக்கணும், இந்த சாபம் நம்ம மேலே தான் இருந்தது, இந்த பாவம் நம்ம மேலே தான் இருந்தது, இந்த தரித்திரம் நம்ம மேலே தான் இருந்தது.
இதையெல்லாம் நீக்கணும்னா அவர் பாவமாக்கப்பட்டார். ஒரே ஒரு விஷயம், நம்மளை நீதிமானாக்கும்படிக்கு, சைல்ட் ஆஃப் காட், உரிமை தரும்படிக்கு. இது உண்மை, இது சத்தியம். இன்னைக்கு நீங்க யார் வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சு வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என் தரித்திரம் நீங்கட்டும், என் பலவீனம் நீங்கட்டும், என்னை பயமுடுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பயம் நீங்கட்டும், இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை, தீராத வியாதி, கடன் பிரச்சனை, மன கிளேசம், குடும்பத்தில் பலவிதமான சண்டை சச்சரவுகள், வேலையில் இருக்கிற உபத்திரவம், வேலை போயிருமான் இருக்கிற பயம். அன்னைக்கு நீங்க நான் நல்லா இருக்கணும்னு தான், உங்களுடைய நீதி எனக்கு தரணுன்றதுக்கு தான் நீர் என்ன பண்ணீர்? எனக்காக பாவமானீர், எனக்காக சபிக்கப்பட்டீர், எனக்காக தரித்திரரானீர். அதை நம்புறேன். அப்படின்னா நான் இந்த தரித்திரத்தையும், இந்த சாபத்தையும், இந்த வியாதியும், இந்த பயத்தையும், இந்த நாசங்களையும், மோசங்களையும், ஆபத்தையும், விபத்தையும் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் என் சந்ததி சுமக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு அன்று சுமக்கப்பட்டது. என்னுடைய எல்லா கடனுக்கும் அன்னைக்கு முழுமையாக என் அருள்நாதர் கொடுத்து விட்டார். அது உண்மை. நான் அவருக்குள்ளே செழித்திருப்பேன், ஜெயம் எடுப்பேன், வாழ்வேன். வாயை திறந்து சொல்றீங்களா? சொல்லும் பொழுதே உங்க பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகுது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.